Hello students, 10th Maths Chapter 5 Coordinate Geometry Exercise 5.2 ல இருக்கிற 9th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Show that the given points form a right angle triangle. 3 points கொடுத்திருக்காங்களா, அது வந்து right angle triangle frame பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. Equilateral triangle கிடையாது, right angle triangle. அப்ப எப்படி இருக்க போகுது நம்மளோட டயகிராம்? right angle triangle 90 degree இருக்கும். இதுதான் right angle triangle. So இது A, B and C ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? A ன்றது 1, -4, B ன்றது 2, -3, C ன்றது 4, -7. சரியா? கொடுத்திருக்கிற 3 பாயிண்ட் right angle triangle ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. And check whether they satisfy Pythagoras theorem. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், Pythagoras theorem ப்ரூஃப் பண்ணணும். நம்ம check whether they satisfies Pythagoras theorem. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது Pythagoras theorem சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் கொடுத்துக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த பாயிண்ட்ஸை வச்சு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்ல ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும் அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கணும். சரியா? எதனால? ஏன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபின்றது வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, ஸ்லோப் ஆஃப் ஏசின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. சரிங்களா? அப்படி பெர்பெண்டிகுலரா இருந்தாதான், ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் பெர்பெண்டிகுலரா இருந்தாதான் இது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆக முடியுமா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிறோம். அந்த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், ஸ்லோப் ஆஃப் ஏபி, அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி வேணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிடுறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஏன்ற பாயிண்ட் 1, -4, பின்ற பாயிண்ட் 2, -3, x1, y1, x2, y2 ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா y2 - y1 by x2 - x1. y2ன்றது -3 minus y1ன்றது -4 by x2ன்றது 2 minus x1 1. So -3 minus into minus plus plus 4 by 2 - 1 1. 4ல 3 போயிடுச்சுன்னா 1, 4ல 3 போயிடுச்சுன்னா 1. So 1 by 1 equal to 1. இது ஸ்லோப் ஆஃப் ஏபியா, ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கலாமா? B and C ன்ற பாயிண்ட்ஸ் எழுதிட்டேன். y2ன்றது -7 minus y1 -3 by x2 4 minus x1 2. So -7 minus into minus plus 3 by 4 minus 2 na 2. So 7ல 3 போயிடுச்சுன்னா -4. இங்க -4 by 2. So இது கேன்சல் பண்ண நமக்கு இதை கேன்சல் பண்ணா -2. ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கலாமா? -1, -4, C-ன்றது 4, -7. y2 - y1 by x2 - x1. x1 y1 x2 y2.
y2ன்றது minus 7 minus y1 minus 4 by x2 4 minus x1 1. So minus 7 minus to minus plus 4 by 3. 7 ல 4 போயிடுச்சுன்னா minus 3 minus இருக்கிறதுனால minus 3 by 3. So இதை cancel பண்ணா நமக்கு minus 1 கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? ஸ்லோப் ஆஃப் ஏபி, பிசி அண்ட் ஏசி இருக்கு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு நம்மள காமிக்க சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்? இது 90 டிகிரி. 90 டிகிரினாலே பெர்பெண்டிகுலர்னு மீனிங்கா? அப்போ பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன் என்ன பண்ணணும்? பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன்னா என்ன? m1 into m2 is equal to -1. இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, ஏசி, இத வந்து நான் m1 எடுத்துக்கிறேன். அடுத்தது ஏபி இருக்கு இல்லையா, இத வந்து m2 எடுத்துக்கலாமா? ஏன்னா இது ரெண்டுக்கும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பெர்பெண்டிகுலாரிட்டி கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்ப இது ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? -1 வரணும். அப்பதானே இது பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அப்படி பெர்பெண்டிகுலரா இருந்தா தானே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆக முடியும். So now conditions for perpendicular. என்னது? m1 into m2 equal to -1 ன்னு வரணுமா? m1ன்றது ஸ்லோப். ஓகேவா? நம்ம எதோட ஸ்லோப்பா எடுக்கலாம்? ஏசியோட ஸ்லோப் எடுத்துக்கலாமா? ஏசியோட ஸ்லோப் எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏசி இன்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி போடலாம்னா? ஸ்லோப் ஆஃப் ஏசி இன்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? நமக்கு -1ன்றது வரணும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஸ்லோப் ஆஃப் ஏசி, ஏசி என்ன ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் நம்ம? -1. சோ -1 லாஸ்டா கண்டுபிடிச்சோம். ஸ்லோப் ஆஃப் ஏசி -1 into ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஏபியோட ஸ்லோப் என்ன கண்டுபிடிச்சோம்? 1 இல்லையா? 1. So -1 into 1 -1. So நமக்கு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லையா? அப்ப நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? Yes, AB is perpendicular. இப்படின்னா என்ன அர்த்தம்? perpendicular to AC அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? ABன்றது ACன்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்பனா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு என்ன பண்ணியாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல? and check whether they satisfies the Pythagoras theorem. இப்போ Pythagoras theorem நம்ம இந்த பாயிண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா அப்படின்றத நம்ம சேர்த்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சோ இப்போ கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் Pythagoras theorem சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையான்னு என்ன பண்ணணும்? நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? அதுக்கு முதல்ல Pythagoras theoremனா என்ன நமக்கு தெரியணும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருப்போம்? 4th unit ஜியோமெட்ரியில படிச்சிருப்போம் Pythagoras theorem. Pythagoras theorem ஓட ஸ்டேட்மெண்ட் என்ன? Square of the hypotenuse. இது hypotenuse. இது hypotenuse. The square of the hypotenuse now BC square is equal to sum of the squares of other two sides. அப்போ AC square plus AB square இல்லையா? இதுதான் என்னது? Pythagoras theorem. hypotenuse ஸ்கொயர் பண்ணா அந்த சைட நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? மத்த ரெண்டு சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா அதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. So this is what the Pythagoras theorem. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? BC வேணும், AC வேணும் and AB வேணும். சரியா?
ஸ்லோப் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். அடுத்தது ஏசிக்குள்ள டிஸ்டன்ஸ், அந்த 2 பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ், அண்ட் பிசி பி அண்ட் சிக்குள்ள பாயிண்ட்ஸுக்கான டிஸ்டன்ஸ் தனித்தனியா இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, சோ பித்தாகரஸ் தியரம் இங்க எழுதிடலாமா? BC square is equal to AC square plus AB square. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கலாம், AB கண்டுபிடிச்சுக்கலாமா? AB அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரிங்களா, இதுவும் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஜியோமெட்ரி சாப்டர்ல படிச்சிருப்போம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஏன்றது ஒரு பாயிண்டா 1, -4 அண்ட் பின்றது 2, -3. இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, நான் உங்களுக்கு இங்க தெரியணுன்றதுக்காக டிஸ்டன்ஸ்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா, இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? x2ன்றது 2 minus x1 1 the whole square plus y2ன்றது -3 minus y1ன்றது -4 whole square. மறக்காம ஸ்கொயர் ரூட் போடுங்க. நெக்ஸ்ட் 2 minus 1 1 square plus இங்க -3 அப்படி வச்சுக்கோங்க. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் 4 அப்படி இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 4ல 3 போயிடுச்சுன்னா 1 இந்த ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 1 தான் வரும். 1 plus 1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதுதான் ஏபியோட டிஸ்டன்ஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏசியோட டிஸ்டன்ஸ் இது நம்ம பித்தாகரஸ் தியரம்ல கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண போறோம். அதுக்காக தான் நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும். சரிங்களா, ஸ்லோப்பை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, பித்தாகரஸ் தியரம்ல அப்ளை பண்ண முடியாது. ஸோ டிஸ்டன்ஸ் 2 பாயிண்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் வச்சுதான் பித்தாகரஸ் தியரமை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் 2 பாயிண்ட்ஸ்க்கு. அடுத்தது ஏசியா, x1 y1 x2 y2. ஸோ அதே ஃபார்முலா தானே, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2ன்றது 4 minus x1 whole square plus y2ன்றது -7 minus y1ன்றது -4. 4 minus 1 3 square plus இங்க பாத்தீங்கன்னா -7 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் plus 4 the whole square. So 3 square plus -7ல 4 போயிடுச்சுன்னா plus -3 -7ல 4 போயிடுச்சுன்னா -3 the whole square. So 3 square plus -3 ஸ்கொயர் பண்ணா -3 into -3 என்னதான் வரும், 9. 3 3 is 9, minus into minus plus ஆயிடுமா. So இங்க plus 9 வரும். இந்த 3 ஸ்கொயர் பண்ணா 9 9 plus 9. ஓகே, so 9 plus 9 என்னது 18 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பிசி. பிசிக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. B-ன்றது 2, -3, C-ன்றது 4, -7. So distance formula எழுதலாமா, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x1 y1 x2 y2.
x2ன்றது 4 4 minus x1ன்றது 2 plus y2ன்றது minus 7 minus y1ன்றது minus 3. 4ல 2 போயிடுச்சுன்னா 2 square plus minus 7 minus to minus plus 3 ஆயிடுமா. So 2 square பண்ணா 4 plus 7ல 3 போயிடுச்சுன்னா minus 4 4 plus minus 4 square பண்ணா minus into minus minus 4 into minus 4 4 4 is 16 minus into minus plus ஆயிடும். அப்போ இங்க 16 போடலாமா. So 16 plus 4 20 இதுதான் BC. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுல எடுத்து எழுதணும். BC square is equal to AC square plus AB square. BC AC AB தனித்தனியா கண்டுபிடிச்சோமா டிஸ்டன்ஸ், அதை என்ன பண்ணணும், இதுல அப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இத 1ன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் 1 எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா நான் அதுல தான் என்ன எழுதியிருக்கேன், பித்தாகரஸ் தியரமோட ப்ரூஃப் எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர். நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கல, வெறும் BC AB AC கண்டுபிடிச்சோமா, அதை போட்டுடலாமா. BCன்றது √20. இந்த ஸ்கொயரை போடணும். சரிங்களா. மேல ஸ்கொயர் இருக்கா, அதை போடணும். ஈக்குவல் டு ABன்றது √2ன்னு கண்டுபிடிச்சோமா, இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பிளஸ் AC என்ன கண்டுபிடிச்சோம், 18 கண்டுபிடிச்சோமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஸோ இந்த ஸ்கொயரை போடணும். நவ் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ 20 ஈக்குவல் டு, அதே மாதிரி ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க வெறும் 2 இருக்கும், பிளஸ் இங்க 18 இருக்கும். ஓகேங்களா. ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு 18 பிளஸ் 2 என்னது 20. ஸோ 20 ஈக்குவல் டு 20 ஈக்குவல் ஆயிடுச்சா. இதுதானே பித்தாகரஸ் தியரம். ஸோ எப்படி எழுதணும் சொல்யூஷன், ஹென்ஸ் it is satisfied.